இன்னும் நிறைய குவாலிட்டிஸ், அந்த குழந்தைக்கு சிறந்த குவாலிட்டிஸை உண்டு பண்ணுறதுக்கு வேண்டியபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டான் அந்த குழந்தை வளர்ப்பு முறையில். இன்வெஸ்டிங் டைம், நம்முடைய டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கான மிகச்சிறந்த எதிர்காலத்துக்காக நம்முடைய நேரத்தை அந்த குழந்தைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த குழந்தைய நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறோன்னு பொருள் அல்ல, அது ஒரு வகையான முதலீடு. அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தை செலவு பண்ணி அது எப்படி உருவாகிறது என்பதை அது உண்டாக்குவது. இன்னும் நிறைய கருத்து இருக்குது அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் நான் இன்னும் 1-2 மட்டும் சொல்கிறேன். டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எப்படி, அதை முதல்ல குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா வாழ்நாள் முழுக்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. என்ன டெசிஷன் மேக்கிங்? why I come to this conclusion? என்ன சொல்கிறான், நம்முடைய வீட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் போடும்போது கூட குழந்தைங்கள பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கணுங்கிறான். உட்காத்தி வச்சு, பற்றியா நம்முடைய இப்போ சம்பளம் இவ்வளவு, வாடகைக்கு இவ்வளோ கொடுக்கணும், பாலுக்கு இவ்வளோ கொடுக்கணும், காய்கறிக்கு இவ்வளோ செலவாகும், ஸ்கூட்டர் லோன் இவ்வளோ கட்டுறோம், அப்புறமா இன்னென்ன செலவாகுது, மிச்சம் எவ்வளோ இருக்குது, மிச்சம் வந்து ஒரு 500 ரூபா இருந்தால் பெரிய விஷயம். அப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மந்த்தை கொண்டு போகணும். இப்போ இந்த குழந்தைக்கு முதல்ல அது ஒன்றும் புரியாது. ஆனால் நாளாக நாளாக அப்பாவும் அம்மாவும் இப்படி பேசுகிறாங்க, பட்ஜெட் போடுறாங்க, இவ்வளவு செலவு பண்ணுறாங்க, மிச்சம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இது வாங்க முடியாது, அதனால இதை வாங்க முடியாது, அதனால இதை தான் வாங்க முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கடைக்கு போன உடனே ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்ன பொருள் என்ன விலைங்கிறது அதுக்கு தெரியாது. என் பேரன் கடைக்கு போயிருக்கேன். அந்த ஏடிஎம் மிஷினில் என் பொண்ணு கார்டு போட்டு ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்துருக்கான். அவள் சொன்னால், எதுக்கு அனாவசியமாக நீ ஒவ்வொருத்தரும் இந்த கார்டை வந்து இதில் போட்டு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மிஷினை உன்னை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கேன். இப்போ இந்த கார்டை தேய்ச்சா பணம் வரும்னு முடிவு பண்ணிட்டான் அவன். எனக்கு எது வேணாலும் தேய்ச்சி வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, என்ன இதை தேய்ச்சா பில்லு வரும், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இதெல்லாம் அவனுக்கு புரிய வைக்க முடியுமோ? தேய்ச்சா காசு வருங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியும், பில்லு வருங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனை உட்காத்தி வைக்கணும். உட்காத்தி வச்சு, இதை பற்றியா நம்ம அன்றைக்கி தேய்ச்சம் பற்றியா அது வந்திருக்கு பற்றியா, இது இப்போ வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டான் பாரு, இந்த பணத்தை எடுத்துட்டான், பணத்தை கட்டணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கட்டணும், புரியுதா? இப்படி அந்த குழந்தைங்களை பட்ஜெட் போடும்போது கூட இன்வால்மெண்ட். ஏன் இது பண்ணுறோம்? நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதால நீ கேட்குற இந்த காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி தர முடியாது, இந்த ரீசன் காரணமாக நாம் இப்போ அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல ஏற்றுக்காது, எடுப்பில் எப்படி ஒரு குழந்தை புரிஞ்சுக்கும். அவங்க கூட சொல்லலையா, ஒரு தங்க நகையை பார்த்து நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு. சார், இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவோட கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு டூர் போன போது ஒரு வைர நெக்லஸ் பரிசு கொடுத்தாங்க. இந்திரா காந்தி வளர்ந்ததுக்கப்புறம், நேரு டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம், அதை நேரு வந்தவொடனே சொல்கிறார், கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரியில் ஒப்படைச்சிரு அப்படின்னு. முடியாதுன்ட்டாங்க. ஏன்? எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு தானே கொடுத்தாங்க, நான் தான் போட்டுக்குவேன். பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழந்தையோட மனசு வளர்ந்தா கூட நிற்கிது அப்படிங்கிறதுக்கு. நேரு கண்டிப்பாக சொல்கிறார், இல்லை நான் பிரைம் மினிஸ்டருங்கிற ஹோதாவில் டூர் போன போது கொடுத்தது, அது நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தது இல்லை, அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தது, அதை மரியாதையாக கவர்மெண்ட் ட்ரெஷரியில் கொடுத்துரு, இல்லையா என்கிட்ட பேசாது. அதுக்கப்புறம் அப்பா பேச மாட்டாரேன்னு தான் இந்திரா காந்தி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அதை கைட்டு அப்புறம் கொடுக்குறாங்க, அதை அம்மா எழுதுறாங்க. அவங்க, என்னால் முதல்ல கொடுக்க மனசு வரல, ஏன்னா அது அவ்வளவு அழகான நெக்லஸ், அதனால் கொடுக்க மனசு வரல. ஆனால் அப்பா சொல்லிட்டார், அது வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரில் சேர்க்க வேண்டியது. இவர் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தார். ராஜாஜிக்கு ஒரு கைத்தடி கொடுத்தாங்க, கவர்னர் ஜெனரல்லேருந்து வெளியே வரும்போது அதையும் அங்கே கொடுத்துட்டார். ஏங்க அதை வச்சு நடந்து போகலாமேன்னா, அந்த ஸ்டெடியாக நானே நடந்து போவேன், எனக்கு அந்த கைத்தெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதில் வந்து கூடுதலாக கொஞ்சம் இழைச்சி என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்தது ஒழிய ராஜாஜிக்கு கொடுத்ததில்லை. கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்தது, ராஜாஜிக்கு கொடுத்தது இல்லை. வச்சுட்டு வந்துட்டார், வேண்டாமே அப்படி கொடுத்துட்டு வரார். இப்போ இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கல்டிவேட் பண்ணணும், அதுக்கு ரீசன் சொல்லணும், காரணம் சொல்லணும். பொருளை பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஆசை வரும், நான் இதை அனுபவிச்சா என்ன, எனக்கு ஏன் அது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும். இவற்றையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு. ஆனால் காரண காரியத்தோடு ஒன்றை அணுகுகிற முறை. நான் சொன்னேன், டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத குழந்தைக்கு உண்டு பண்ணிட்டா லைஃப்பில் பல விஷயங்கள்லேருந்து நாம் கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம். எப்படின்னா, ஒரு குழந்தை இங்கேருந்து வருது, நம்ம பெற்றோர்களில் 90% லேடிஸ் தான் ஒரு 7-8 வயசு 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்காக 10க்கு அப்புறம் அப்பா வளர்த்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்போவுமே வளர்க்க மாட்டார். அது எதாவது 10 வரைக்கும் அம்மா கொஞ்சம் கவனமாக வளர்ப்பாங்க கூடுதலாக. இந்த 10 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அங்கேருந்து வருவான், மா இப்போ நம்ம எங்கே போகிறோம், எங்கே போனால் உனக்கு என்ன, நீ என்ன பண்ணுற, அந்த பீரோவை தர, 3ஆவதாக ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுவான். அவன் அங்கே போய் நின்று கத்துவான், அது எனக்கு பிடிக்கல, நான் அதை போட்டுட்டுமா, சொன்னதை செய், நேராக அந்த டிஷர்ட் எடு, போட்டு மரியாதையாக வந்தீங்க நெல். முடியாது, எனக்கு அது பிடிக்கல. இப்போ அம்மா என்ன பண்ணணும், ரொம்ப அழகான டெக்னிக், ஒரு 4 டிஷர்ட் எடுத்து அப்படி பெட்டு மேலே தூக்கி போடணும், போட்டுட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஏன்னா
அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரியும் இருக்கணும். ஆனால் இது இந்த 4க்குள்ள தான். ஏன்னா அதுங்க ஒரு சுதந்திரமா இருக்க நினைக்குது. அதுக்கு ஒரு ஏரியா கொடுக்கணும். ஒண்ணுமே கொடுக்காம உங்க முடிவை திணிக்கணும் அப்படின்னா அது ஆட்டோக்ராட்டிக். கொஞ்சம் டெமோக்ராட்டிக் மாதிரி நடிக்கணும். எப்படி? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ 4 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ போட்டு. சாப்பாட்டுலையும் அப்படி தான். இது பார் 4 ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன், பீட்ரூட் வச்சிருக்கேன், கேரட் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. அப்போ என்னன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரியான விஷயம். ஆனால் எல்லாமே நல்லது தான். எதுலையும் அவங்களுடைய ஃபுல் சாய்ஸ் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ சில வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க முடிவை டோட்டலாக அவங்க மேலே திணிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் சார் பையனை. முதல்ல சொன்னான் என்ன வேணும், என்ன சாப்பிட்ற அப்படின்னா. அவன் இப்படி பார்த்தான், பரிதாபமாக எல்லாத்தையும் இப்படி பார்த்தான். அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த காலிஃப்ளவர் அது இது அப்படின்னா. இட்லி சாப்பிடு. இது ரொம்ப அயோக்கியத்தனம் இல்லையா? நீ ஏன் முதல்ல சான்ஸ் கொடுத்த, எதை வேணாலும் கேளுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீ இட்லி தான் திணிக்க போற அப்படின்னா அதை முதல்ல சொல்ல வேண்டியது. நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கு போகிறோம்னு சொல்ல. நீ என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல கொண்டாந்து அவன் கண்டதையும் திங்கிறதையும் அந்த பயலை பார்க்க வச்சுட்டு அப்புறமா நீ இட்லி மட்டுமே சாப்பிடு அதான் உனக்கு ஒத்துக்கும்னா அவன் எப்படி சாப்பிடுவான்? கூட்டிகிட்டு போகும்போது மைண்டை மேக்கப் பண்ணும். என்னது பாரு, இட்லி சாப்பிட்லாம், ஊத்தப்பம் சாப்பிடலாம், அல்லது நீ ரோஸ்ட்டு சாப்பிடலாம், அல்லது சப்பாத்தி சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே வா. இடியாப்பம் சாப்பிடலாம், அது ஒரு ஆப்ஷன். இத்தனை விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே நீ ஏதாவது சாப்பிடலாம். கண்ட எல்லாத்துலையும் நீ செலக்ட் பண்ண ரைட் இல்லை, ஆனால் இதுக்குள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. இப்போ என்ன செலக்ட் பண்ணலாங்கிறத செலக்ட் பண்ணுற அத்தாரிட்டி நான் தான். நீ என்ன செலக்ட் பண்ணலாங்கிறத செலக்ட் பண்ணுற அத்தாரிட்டின்னா, ஆனால் அதுக்குள்ளே உனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறேன். அதாவது நான் தான் மாநில அரசு, நீ மாநகராட்சி. என் பட்ஜெட் கொடுக்குறதுக்குள்ளே நடத்தி ஆகணும். உன் இஷ்டத்துக்கு நீ போட முடியாது. ஆனால் ஒன்று, அதுக்குள்ளே நீ அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆளுங்கட்சி உண்டு, எதிர்கட்சி உண்டு, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம். ஆனால் நீ மாநகராட்சி தான், நான் தான் மாநில அரசு. இந்த அப்ரோச் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்கணுங்கிறா டெசிஷன் மேக்கிங். ஏன் அப்படி? இப்போ என்ன பண்ணுவாங்க, சில லேடிஸ் சொல்லுவாங்க, முதல்லலாம் என் பையன் எப்படி இருந்தான் தெரியுமா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஏன் கோடு கிழிச்சிங்க? கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஒரு அம்மா சொல்கிறாங்க, முன்னெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான் சார். இப்போ ஒருத்தி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னை மதிக்கிறதே இல்லை. அவன் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டுறான். ரொம்ப மாறி போயிட்டான். மாறவே இல்லை. அவன் அப்பவும் இன்னொருத்தர் பேச்சு தான் கேட்டான், இப்பவும் இன்னொருத்தர் பேச்சு தான் கேட்குறான். அவன் எங்கே மாறினான்? அவன் கேட்ட நபர் தான் மாறி போயிட்டாங்களே ஒழிய அவன் எங்கே மாறி போனான்? இப்போ முதல் தடவை அந்த பையன் அங்கேருந்து வந்து சொல்லணும் வச்சுங்க, இதை போடு அப்படின்னு சொல்லாமல், இந்த பாரு நாம் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போகிறச்சே என்ன போடலாம்? கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடலாம், பளிச்சுன்னு இருக்கலாம். புரியுதா? பளிச்சுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸில் இந்த பாரு, இந்த 4 ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. ஏன்னா நான் இப்போ போகிறது ஒரு கல்யாணத்துக்கு, இப்போ நம்ம போகிறது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, இப்போ நாம் போகிறது ஒன்று நீ புரிய வைக்கணும். அடுத்தது நாம் ஒரு கண்டலன்ஸ் கேட்கறதுக்காக போக வேண்டியிருக்கு, ஃபேமிலியோட போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்லணும், அது போகிற இடம்பா அவ்வளோ சந்தோஷமான இடம் இல்லை, அது கொஞ்சம் வருத்தமான இடம், அங்கே இந்த மாதிரி காஸ்ட்லியாலாம் பல ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, அதனால இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது நல்லது. ஏன் புரிய வச்சா என்ன? அதில் என்ன ஆகும் தெரியுங்களா? ஓ, இன்ன காரணத்தால் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன், இன்ன காரணத்தால் நான் இந்த செயலை செய்கிறேன். இது புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, லாஜிக்கல் திங்கிங் டெவலப் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒய்ஃபே வந்து உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா லாஜிக்கலா யோசிப்பான். அவன் ஏன் போகணும்? அவதானே என்ன வளர்த்தா? இந்த வீடு வாங்குறதுக்கு எங்க அப்பா லோன் போட்டு என்ன கஷ்டப்பட்டான்னு எனக்கு தானே தெரியும். அவர் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? இந்த பார், நீ இந்த வீட்டில் இருக்கலாம், அவளும் இந்த வீட்டில் இருக்கலாம். என்ன, அவள் அந்த ரூமில் இருக்கலாம், நீ இந்த ரூமில் இருக்கலாம். நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது. நீ அந்த ரூமில் இருக்கலாம், அவள் அம்மா அந்த ரூமில் இருப்பா, நீ இந்த ரூமில் இருக்கலாம். யாரையும் வெளியே பார், யாரையும் வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு பவர் கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கே அந்த பவர் கிடையாது. அப்புறம் உனக்கு எப்படி இருக்க முடியும் இந்த பவர்? அவங்களே வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு எனக்கே பவர் கிடையாது, அப்புறம் உனக்கு எங்கே இந்த பவர் வர முடியும்? ஸோ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோ. புரியுதா? வா போகலாம். இப்போ என்னன்னு கேட்டால், அந்த லாஜிக்கலாக அப்ரோச் அதை வளர்ந்துக்கிட்டே போனால் எந்த செயல் செய்தாலும் அதை அறிவுபூர்வமாகவும் ஒரு தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான ஒரு முடிவாகவும் எடுக்கிற பழக்கம் உருவாகி. இது நான் சொல்கிறது ஒரு சில கோணங்கள், பிள்ளையை வளர்க்கிற போது பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு பகுதிக்கு போகிறேன். பிள்ளைகள் ரொம்ப வளரும் போது சில பெற்றோருக்கு இடைஞ்சல் வரும். என்ன இடைஞ்சல்னா, மகன் வந்து அப்பாவோட பாப்புலர் ஆயிட்டா. ஆனால் அது திருவள்ளுவர் சொல்றார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னர். நம்மளை விட நம்ம பிள்ளை பாப்புலர் ஆகிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது உண்மையும் கூட. இந்த உலகத்தில் சார் வேற யார்கிட்ட தோத்து போனாலும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது.
வேறு யார்ட்டையாவது நான் பேச்சில் தோற்று போயிட்டேன்னா நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் என் பிள்ளைங்கிட்ட தோற்று போகிறேன் பாருங்கள், அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தூங்கும். ஏன், நல்லா தான் வளர்ந்துருக்காங்க. நம்ம என்னமோ ஊரில் பெரிய பேச்சாளர் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சொன்னதே தப்புன்னு அழகாக கண்டுபிடிச்சி ஆர்கியூ பண்ணுதுன்னா இதை விட நம்ம பிள்ளையை விட பிரமாதமாக வளர்க்க முடியாது. நம்ம கடமையை நம்ம சரியாக செஞ்சுருக்கோம், அவங்களும் நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. எங்கே போன இந்த உலகத்திலேயே பிறரிடம் தோற்கிற போது வருத்தப்படுகிற மனம் பிள்ளைகளிடம் தோற்று போகிற போது மட்டும்தான் பெருமைப்படும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனி. அவன் சரியான தகப்பனாய் இருந்தால், அவன் சரியான தாயாக இருந்தால். நான் ஒரு செய்தி படித்து அப்படியே அசந்து போயிட்டேன். வீணை குப்பையர்னு ஒரு பெரிய மனுஷனை பற்றி எழுதுகிறான். 150 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரண்மனையில் மிகப்பெரிய மனுஷனாக இருந்தவர் வீணை குப்பையர். அவர் தஞ்சாவூர் மகாராஜா, அவர் மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார். அவருக்கு 3 பசங்க. 3 பசங்களும் வீணையில் ரொம்ப பிரமாதமாக வந்தான். வீணை அனந்தையருங்கிறவர் ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு முறை அவர் வாசிச்சதை கேட்டு மகாராஜா பயங்கரமாக மூவ் ஆகிட்டார். யாரை? குப்பையரை விட்டுட்டார். அப்புறம் அனந்தையரை பிடிச்சிக்கிட்டார். அவர் வாசிக்கிறது பிரமாதமாக இருக்குன்னு குப்பையரால் பொறுக்க முடியல. பொறுத்துக்க முடியலங்கிறத அளவோடு போயிருந்தா பரவாயில்ல. அந்த மனுஷன் விபரீதமான மனுஷன். அந்த குழந்தையோட கையை, பையனோட கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஆடாடா, எப்பேற்பட்ட கை, அரசரையே பார்த்து வியக்கும்படியா இவ்வளோ அருமையாக வாசியன்னு சொல்லி அப்படியே கடிச்சு துப்பிட்டார். விரலை கடிச்சு துப்பிட்டார். அவன் இனிமேல் வீணை வாசிக்கூடாது. அப்பாவா அப்பாவா. ஆனால் இப்படியும் இருந்திருக்கிறாங்க உலகத்தை. நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பகுதி எப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சாம்பிள். கடிச்சு துப்பிட்டாங்க. ஆனால் அவர் யமகாதக உருக்கில் விரல் செய்து ஒட்ட வைத்து அப்போதும் அப்பாவை விட பிரமாதமாக வாசித்து காட்டினார். உருக்கில் உருக்கில் விரல் பண்ணி அதை வச்சு வீணை வாசி காமிச்சார். அப்போ நம்ம விட நம்முடைய பிள்ளை வளர்வதை பார்த்து சந்தோஷப்படணும் இல்லையா?